இன்றைக்கி சாய் குக்கிங் டைம் சேனலில் ஒரு 100 கிராம் பாசிப்பருப்பு எடுத்து வறுக்கிறேன். இந்த அசோகா அல்வா செய்ய போகிறேங்க. அதனால் இந்த பாசிப்பருப்பை வறுக்கிறேன். வறுத்து நல்லா கழுவிட்டு குக்கரில் போட்டு நம்ம முதல்ல பருப்பை வறுத்துக்கலாம். எப்படி செய்யணும் நான் வீடியோவில் போடுறேன் பாருங்கள். அசோகா அல்வா செய்யறதுக்கு ஒரு 150 கிராம் இருக்கும். இந்த பாசிப்பருப்பு நல்லா வாசனை வர மாதிரி வறுத்துக்கணும். தண்ணி ஊற்றிருக்காங்க, வேகட்டும். இங்கே பாருங்கள், வெந்துருச்சு. இதை அப்படியே மிக்சியில் அரைச்சிக்கலாங்க. இதில் கொஞ்சம் நெய் போட்டுக்கோங்க. பார்த்துங்க, முந்திரி பருப்பு போட்டாச்சு. இதில் கொஞ்சம் கோதுமை மாவு கொட்டிக்கிங்க. இதை நல்லா வறுக்கணும். இதில் நெய்யிலே வறுத்து பாருங்கள், நல்லா நெய் ஊற்றி வறுத்தாச்சு. இதுலேயே நம்ம இதை விடுவோம். பாருங்கள், இதில் எல்லாத்தையும் ஒன்றா கலந்துருவோம். இது பாசிப்பருப்பும் அதிலே ஃபுட் கலர் போட்டு அரைச்சி வச்சுட்டேன். அந்த நெய்யை ஊற்றி முந்திரி பருப்பு போட்டு அதிலே கோதுமை மாவு வறுத்துட்டு இதில் சக்கரை அதில் 1 டம்ளர் போட்டேன். இப்போ 1 டம்ளர் போட்டேன். 2 டம்ளர் போட்டுருக்கேன். இது கொஞ்சம் போடுங்க பச்சையாக. பாருங்க, அசோகா அல்வா ரெடி ஆகிடுச்சு. பாசிப்பருப்பு வேக வச்சு அந்த மிக்சியில் அரைச்சி அதிலே ஃபுட் கலர் போட்டு அரைச்சிக்கிங்க. நெய் ஊற்றி கோதுமை மாவு 1.5 டேபிள் ஸ்பூன் போட்டு, டேபிள் ஸ்பூன் அளவு பெரிய ஸ்பூனாலே 3 ஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டு நெய்யில் வணக்கி விட்டு அதுக்கப்புறம் இந்த அரைச்சி வச்ச பாசிப்பருப்பையும் அதிலே போட்டு கலந்து விட்டு முந்திரி பருப்பையும் வறுத்து கொட்டி எல்லாத்தையும் ஒன்றா கிண்டி விட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கடைசியில் இறக்க போகிறப்போ 2 ஸ்பூன் நெய்யை விட்டு இறக்கிடலாம். அசோகா அல்வா ரெடிங்க. நன்றிங்க.